ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னிலேருந்து நம்ம சேனலில் அல்டர்னேட்டிவாக இப்போ ஆன்கோயிங்காக ரிலீஸ் ஆன ஒரு ட்ராமா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட ரெண்டு எபிசோட்ஸ் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் 2 எபிசோடும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு ராயல் பிரின்ஸாக இருக்கான். ஆனால் அவன் ராஜாவாக முடியாது. ஏன்னா அவங்க அண்ணனோட பையன், அவனுக்கு 8 வயசு தான் ஆகுது. அவனை தான் ராஜாவாக வச்சுருக்காங்க. அவனுக்கு எல்லா உதவியுமே நம்ம ஹீரோ தான் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு இந்த பொறுப்புகளை சுமக்கிறது சுத்தமாகவே பிடிக்கல. எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப லோன்லியாக அன்புக்காக ஏங்கக்கூடிய ஒருத்தவன் தான். ஏன்னா அவனை சுற்றி பெருசாக யாருமே அன்பு காட்டுறவங்க கிடையாது. இவன் நம்ம ஹீரோயினை லவ் பண்ணுவான். ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப குரங்கு சேட்டெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பயங்கர காமெடியாக இருக்கும். ஸோ ரொம்ப என்கேஜிங்காக, ரொம்ப சூப்பராக, மிஸ் பண்ணவே கூடாத ஒரு ட்ராமா தான். சரி வாங்க ட்ராமாவோட எபிசோட்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஒரு ராயல் கிங்டம் தான் காட்டுறாங்க. ஒரு சபிக்கப்பட்ட ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்ட் யாரோட கையில் போகணுமோ அப்போ தான் அந்த ஆட்சி நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் மைண்ட் வைஸ் போயிட்டுருக்கு. இந்த சீனை கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கூலை தான் காட்டுறாங்க. இது பார்த்திங்கன்னா ராயல் அகாடமியா. ஸோ எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்காங்க. அதில் ஒரு பையன் பார்த்திங்கன்னா திரும்பவும் இவ தான் ஃபஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்ருக்கான். அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே மாசாக வந்துட்டுருக்காங்க. அந்த பையனை பயங்கரமாக வெறுப்பேற்றுறாங்க. என்னப்பா என்கிட்ட ஜெயிச்சிருவேன்னு சொன்னேன், திரும்பவும் என்கிட்ட தோத்துட்ட அப்படின்னு. ரொம்ப ஆடாத, நீ லக்கில் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கன்ற மாதிரி சொல்லும்போது, இல்லையே எக்ஸாம் ஒன்றும் அந்தளவுக்கு கஷ்டம் ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு உன்னோட தப்பை நீ ஒத்துக்க, உன்னோட தோல்வியை நீ ஒத்துக்க அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா சொல்ல. அதை சொல்கிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா நீ ஒரு நோபல் ஃபேமிலியே கிடையாது. உன்னோட இடம் என்னன்னு தெரிஞ்சு மரியாதையாக நடந்துக்க அப்படின்னு ஹீரோனை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழ்த்தரமாக பேச, அதை பேசுகிறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்குது நாயே அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா திட்டி விட்டு போயிடுறா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் ஆயிடுது. அந்த பிரின்சிபல் பார்த்திங்கன்னா கூப்பிட்டு குறைச்சி பேசிகிட்டு இருக்காப்புல, உனக்கு இந்த ஸ்கூலோட ஃபிலாசபி என்ன அப்படின்றது தெரியுமா அப்படின்னு அப்படின்னு முழிக்கிறாளா. கிரவுண்ட் எதுக்காக இந்த ஸ்கூலை கட்டியிருக்காரு, எல்லாரும் சமம், நீ அப்படி நடந்துக்கிட்டியா, நான் என்னையா பண்ணேன் அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா ரொம்ப காண்டோடு உட்காந்துட்டு இருக்கும்போது, இதை யார் வடிவமைச்சது தெரியுமா அப்படின்ட்டு ஏதோ ஒரு கிண்ணத்தை காட்டுறாரு. இவ பார்த்திங்கன்னா அப்படியே திரும்பி ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாங்க. ஆமாம், இதை இவர் தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு. அவர் யார் என்னன்றது நம்மளுக்கு தெரியல, தெரியவும் வேண்டாம். இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா ஒரு டீம் மீட்டிங் மாதிரி போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்திங்கன்னா கேஸ்டல் பியூட்டி கம்பெனியோட சிஇஓவாக இருக்காங்க. இவளோட மைண்ட் எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாத்தையுமே விற்கணும், சேல்ஸ் நல்லா போகணும், ஷேர்ஸ் எல்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கக்கூடிய ஆள் தான். ஸோ ஏதோ லாஸில் போயிடுச்சு போல், அதுக்கு தான் பயங்கரமாக பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், கம்பெனி ரொம்ப லாஸில் போயிட்டுருக்கு. இதுக்கு ஒரே ஒரு வழி, இன்றைக்கி நைட் நம்ம ராஜாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அதுக்கு நிறைய சோஷியல் மீடியாலாம் வருவாங்க. ஸோ அங்கே நான் பயங்கரமாக போஸெல்லாம் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள் மேடம், என்ன பண்ணணும், நீங்கள் என்னை பற்றி ஒரு ஆர்டிக்கல் மட்டும் ரிலீஸ் பண்ணணும். நான் போட்டிருக்க காஸ்டியூம், காஸ்மெட்டிக்ஸ் எல்லாத்தையுமே ஒரே நைட்டில் விற்றுறணும், புரியுதா, அதை பற்றின ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்கா. அதே சமயம் இங்கிட்ட நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் இந்த பார்ட்டிக்கு ரெடி ஆகிறதுக்காக ட்ரெஸ்ஸு, அப்புறம் கன்னு, புல்லட்டு, ஒரு கரை படிஞ்ச ஒரு துணி, இதெல்லாமே இருக்குது. ஸோ இங்கிட்ட ஹீரோ பார்த்திங்கன்னா நல்லா குளிச்சுட்ருக்காப்புல, பயங்கர பிளட்டாக வேறு அங்கிட்டிருந்து போயிட்டுருக்கு. என்ன கதை அப்படின்றது தெரில. இவன் ரூமுக்கு வெளியே பார்த்திங்கன்னா நிறைய கோர்ட் லேடிஸ் எல்லாம் நின்றுட்டுருக்காப்புல. அப்போ ஒருத்தவர் பார்த்திங்கன்னா விறுவிறுன்னு வந்துட்டுருக்காங்க. என்ன இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்களா, இப்போ பாரு நான் சத்தம் கொடுத்தோன்னே என்னை உள்ள பிரின்ஸ் வர சொல்லுவார் அப்படின்னு. ஸோ இவன் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஹையூன் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்கிறாங்க. உள்ளவான்ற மாதிரி சொன்னானோ உள்ளே வராங்க. பஸ்ஸு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. இவன் என்ன நினச்சான் தெரில, டக்குன்னு பார்த்திங்கன்னா கன் எடுத்து நீட்டிகிட்டு இருக்கான். இவனுக்கா செம்ம ஆயிடுது, சும்மா ஜோக்குக்கு அப்படின்னு. ஹீரோ பார்த்திங்கன்னா சிரிக்கும்போது, பஸ்ஸு உங்களுக்கு ரொம்ப சேட்டை ஜாஸ்தி ஆயிடுச்சு, சரி உங்களுக்காக நான் டீ கொண்டு வருவான்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்க போகிறேன்ற மாதிரி சொல்லும்போது, எது தூங்க போகிறீங்களா, நம்ம ராஜாவுக்கு இன்றைக்கி பர்த்டே, அதுக்கு நீங்கள் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி பார்த்துக்கலாம் விடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அரண்மனைக்கு வெளியே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மீடியாஸு, ப்ரெஸ் எல்லாருமே குவிஞ்சிருக்காங்க.
அதாவது இந்த காலகட்டத்தில் அரசராட்சி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் காமிச்சிருந்துருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் ஃபேமிலியாக வந்துட்டுருக்காங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு ரெட் கலரில் காரு பயங்கர ஸ்பீடாக வந்து நிற்கிது. யாராவது அப்படின்ட்டு எல்லாரும் அப்படியே திரும்பி பார்த்துட்ருக்காங்க. சும்மா ரெட் கலரில் ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அப்படியே மாசாக இறங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே நடந்து போயிட்டுருக்கால, போனவன் என்ன நினச்சான்னு தெரில, திரும்பி அப்படியே ஃப்ளையிங்கில் கிஸ் எல்லாம் கொடுத்துட்டு போக, இதை பார்த்திங்கன்னா அவங்க கம்பெனி மெம்பர்ஸ் வந்துட்டு நம்ம மேடம் வந்து அவங்க அட்டென்ஷனை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்துட்டு எல்லா ஆர்டிகல்ஸுமே எழுதணும் அப்படின்ட்டு அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, கம்மல், ஷூவு, அது இது, அவங்க எங்கே இருக்காங்க, அப்படி இருக்காங்க, இதை போட்டனால தான் இப்படி இருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ண. இவ வச்சுருந்த பர்ஸ், இவ போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, கம்மல், மோதிரம், அது இதுன்னு எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர சேல் ஆயிடுச்சு. ஸோ ஹீரோயின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குதா அந்த இடத்துக்கு போய் இவன் வந்து அவனோட பிஸ்னஸ் வந்து எப்படியாவது ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினப்பான். ஸோ அப்படியே ஈவெண்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்துடுறா. எல்லாருமே பார்த்திங்கன்னா கேங்காக உட்காந்து சாப்பிட்றது, குடிக்கிறது, பேசுகிறது அப்படி இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் மட்டும் தனியாகவே இருந்துகிட்ருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ 4 இத்து போன கேஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனை பற்றி தப்பாக அவள் காது படவே பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், இவ தானே அந்த கேஸ்டல் குரூப்போட இல்லீகல் பொண்ணு. அவங்க மிஸ்டர்ஸ் தான் வளர்த்தாங்களாமே. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்பாள்ல. ஆனால் இவ ரொம்ப ஸ்டெபனான ஒரு ஆளாமல் சேர்மனையே எதிர்த்து பேசுவாங்களாம். ரொம்ப அன்லக்கியான பொண்ணு அப்படின்ட்டு வாய்க்கு வந்த மாதிரி இவளை பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப எல்லையை மீறி ஒரு வார்த்தையில் இவளை சொல்லணும் அப்படின்னா இவ அன்லக்கியான ரொம்ப பெரிய சைக்கோன்ற மாதிரி சொல்லிடுறானுங்க. இதை கேட்ட ஹீரோயினை குடிச்சிட்டு இருந்த அந்த கண்ணாடி கிளாஸை உடச்சி சியர்ஸ் அப்படின்ற மாதிரி திரும்பி சொல்கிறா. அதை பார்த்தவங்களுக்கு அல்லாயிருது, ஆத்தாடி உண்மைக்குமே இவ சைக்கோ தான் போலையே அப்படின்ட்டு. சரி, நம்ம இங்கேருந்து இடத்த காலி பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகும்போது இவங்க அப்பாவுக்கு லீகல் ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பிறந்த பையன் போல். ஸோ அவன் பார்த்திங்கன்னா நில்லு அப்படின்ட்டு இவகிட்ட வேணுக்கணுமே வந்து வம்பிழுத்துட்ருக்காங்க. ஹீரோனும் பார்த்திங்கன்னா கலாய்க்கிறா. என்ன இங்கே பார், நம்ம வந்து ஒன்றா பிறக்கலைனாலும் பாதி தங்கச்சி தானே நீ, என்ன பாதி தங்கச்சி மீதி தங்கச்சி, என்னப்பா உன்னோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக இங்கே வந்தியா அப்படின்ட்டு இவர் கேட்கும்போது, என் பிஸ்னஸ் நல்லா போகுது பார்த்து வைத்தறிச்சலாக இருக்கா, இல்லையே உன் பிஸ்னஸ் ஊற்றிக்கிச்சு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு அவன் ரொம்ப பேசும்போது இவளும் செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கா. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசினா அவனே உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்ட்டு அவன் மிரட்டி விட்டுட்டுருக்கா. அந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாருமே உள்ளே வரலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படியே எல்லோரும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்காங்க. அங்கே குட்டியோண்டு ராஜா, இந்த ராஜாவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ 8 வயசு தான் ஆகுது. அவருக்கு நடக்கிறது வந்து தெரியுதா புரியுதா அப்படின்றது ஒன்றும் தெரியல. பக்கத்தில் இருக்காங்க இல்லையா இவங்க பார்த்திங்கன்னா ராஜமாதா, இவங்க அப்படியே திரும்பி அவங்க பையனை பார்க்குறாங்க. பக்கத்தில் இருக்கிற சேர் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோனோட பிரதர் இருக்கார்ல, அவர் வந்து கேட்குறாரு, ஏன் இன்னி ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு. அதுவா, கிராண்ட் பிரின்ஸு ஐயன் இனி வரலன்ற மாதிரி சொல்லும்போது அங்கே பார்த்திங்கன்னா அப்படியே மாசாக நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா உள்ளே நடந்து வந்துட்டுருக்கான். அப்போது ஹீரோயினோட பிரதர் வந்து சொல்கிறாங்க, இவர் ஏமா வேட்டையாடுற ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்காரு, அதுவும் இந்த மாதிரி இடத்துக்கு அப்படின்னு. கொஞ்சம் நேரம் வாயை மூடு வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்ருக்கா. ஆனால் ஹீரோவே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெறிக்க பார்க்குற ஏன்னு தெரில. ஹீரோ பார்த்திங்கன்னா வந்தோடனே நான் மன்னிச்சிடுங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அந்த ராஜா மாதா கிட்ட சொல்லும்போது அந்த குட்டி ராஜா பார்த்திங்கன்னா அங்கிள் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ சிரிச்சுட்டே சொல்லிகிட்டு இருக்கான், என்னோட பர்த்டே விஷயம் நீங்கள் ஏற்றுக்கணும் ராஜா அப்படின்ட்டு. அவனு பார்த்திங்கன்னா அழகாக ஸ்மைல் பண்ணுறானா. அப்போ ராஜா மாதா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு இந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டு வருவியா அப்படின்னு. ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல், இது எவ்வளோ பெரிய ஸ்கில்ஸு, இதை ராஜாவும் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். வேட்டையாடுற சீசன் எப்போவோ போயிருச்சு, உனக்கு தெரியாதான்ற மாதிரி கேட்கும்போது வேட்டையாடுறதுக்குன்னு ஒரு சீசன் இருக்கா என்ன அப்படின்னு ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கேட்குறான். இது ஒரு மாதிரி பார்க்குது. எனக்கு கொஞ்சம் நேரம் கழித்து லெக்சர்லாம் எடுங்க, இப்போ நான் வந்து என்னோடய சீட்டில் போய்ட்டு உட்காரணும், எல்லாருமே உட்காரணுன்ற மாதிரி சொல்லி இந்த ஈவெண்ட்டை பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறான். இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஜாலியாக போயிட்டுருக்கு. அப்போது ஒரு மெய்ட் வந்து சொல்லிட்டுருக்காங்க, உங்களோட விஷயம் வந்து ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்க, கிராண்ட் பிரின்ஸ் வந்துட்டு அதை எரித்து இந்த சடங்கை முடிச்சுருவாங்க அப்படின்ட்டு. அதான் ஆசைகள்லாம் ஒரு பேப்பரில் எழுதி அதை வந்து எரிப்பாங்க இல்லையா, அந்த சடங்கு வந்து பண்ண போகிறாங்களாம்.
குட்டி ராஜா பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாகவே எழுதிட்டுருக்காரு. எங்கள் அம்மாவோட ஹெல்த் நல்லா இருக்கணும், என் அங்கிளோட ஹெல்த் நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு. இதை வந்து ஒரு பிளேஸில் வச்சு தான் எரிப்பாங்க போல். அங்கே ஹீரோயின் மற்ற கெஸ்ட்டு எல்லாருமே இருக்கும்போது அங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். அவன் மூஞ்சியில் அவ்வளோ ஒரு சோகம், ரொம்ப தனிமையில் இருக்கிற மாதிரியே அவன் ஃபேஸை வச்சுக்கிறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து அவனை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த தீயெல்லாம் வைக்கும்போது பயங்கரமாக அந்த ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வருது. இது ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த கார்டனில் இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா வராரு. ஹீரோயின் மேலே இவருக்கு ஒரு கண்ணா என்னன்றது தெரில. என்ன எப்படி இருக்குது அந்த ஈவெண்ட்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உங்கள் காஸ்டியூம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அவர் போட்டு பயங்கரமாக கலாய்க்கிறா. சரி நீயே இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்த, ஏன்ப்பா இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்ன்ற மாதிரி கேட்கும்போது அரண்மனைக்குள்ளே ரெட் கலர் ட்ரெஸ்லாம் போட்டு வரக்கூடாது, பார்த்துருந்துக்கோ, உன்னை பற்றி ஏதாவது கிசுகிசுப்பு எழுதிட போகிறானுங்க அப்படின்ட்டு. நான் யார், என்னை பற்றி எழுதிடுவாங்களா அப்படின்ட்டு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, ஆனாலும் உங்கள் ட்ரெஸ் ரொம்ப காமெடியாக இருக்குது அப்படின்ட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கலாய்ச்சிட்ருக்கா. அந்த டைமு அந்த ஹயோன் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா இந்த பிரைம் மினிஸ்டர் வந்து கூப்பிட்றான். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இரு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு தனியாக ஹீரோவை வந்து மீட் பண்ணுறாங்க. ஏன் பிரின்ஸ் யார்கிட்டையுமே சொல்லாமல் இப்படி தனியாக வந்து என்னை பயமுறுத்துறீங்க, ஏன் என்னை யாராவது கொலை பண்ணிடுவாங்கன்னு பயமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி தனியாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் வாடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்ற மாதிரி சொல்லும்போது, சரி எவ்வளோ நாளைக்கு இப்படி சிங்கிளாக இருப்ப, எப்போ கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஆமாப்பா, என் அண்ணி என்னை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு. அதனால் கூடிய சீக்கிரம் நடக்கும். ஏன் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா என்னோடய லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் மாறலாம், ரொம்ப கஷ்டமாகவும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கல்யாணம் பண்ணி இந்த பேலஸ்லேருந்து என்னால் போகவும் முடியாது. ஏன்னா தூரத்தில் இருந்து என்னால் ராஜாவுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ண முடியாது. ஏன்னா ராஜாவுக்கு இப்போ 8 வயசு தான் ஆகுது. அவரோட டியூட்டிஸ் எல்லாத்தையுமே நான் தான் பார்த்துட்ருக்கேன். அது போக நீங்கள் பொறுப்புகள்னு சொல்லிட்டு என் தலையில் கட்டின ஏகப்பட்ட விஷயங்கள் வேறு இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு வந்துட்டுருக்கா. நாங்கள் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சு பார்த்துட்ருக்கா. என்னடா அரண்மனைக்குள்ளே சிக்னல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கீங்க, படுவாவீங்களே, இப்போ நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டுருக்கான். யார் இது, அங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கா, ஐயோ இவனா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆமாம் நீ யார், அது வந்து உன் பேர் என்ன, அது வந்து நான் வழி மாறி வந்துட்டேன், நீ இங்கே வேலை பார்க்குறியா, இல்லை நான் இங்கே வேலைலாம் பார்க்கல, நான் வழி மாறி வந்துட்டேன்ற மாதிரி சொல்லும்போது நான் கரெக்டாக 3 எண்ணுவேன், அதுக்குள்ளே நீ இங்கேருந்து போகணும். என்னோடய ஜூனியர் அலுமினுக்கு என்னால் இந்த ஹெல்ப் மட்டும் தான் பண்ண முடியும்னு ரொம்ப க்ளோஸில் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா டமார்னு வெடிக்கிற மாதிரி சத்தம், நீ இங்கே இரு அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறான். அவங்ககிட்ட பற்றிக்கிட்டு எரியுது. ஸோ அதை பார்க்கும்போது பாஸ் நடந்த விஷயங்கள் ஞாபகம் வருது. ஹீரோவோட அப்பாவா இல்லை ஹீரோவோட அண்ணனான்னு தெரில, அவங்க அப்போ வந்து ராஜாவாக இருந்திருக்காங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்து போயிருப்பாங்க போல், உள்ளேருந்து தூக்கிட்டு வராங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இன்சிடென்ட் நடந்துட்டுருக்கா. ஒரு மாதிரி இப்படி பதட்டத்தோடு நிற்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ராஜமாதா இருக்கே, அது வந்து நம்ம ஹீரோ கணத்துலேயே ஒரு அறையை விட்டுட்டுருக்கு. ஒழுங்காக நீ பொறுப்பாக இருக்க மாட்டேன், ஒன்னால தான் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த பிரைம் மினிஸ்டருக்கு ஹீரோனுக்குலாம் ஒரு மாதிரி ஷாக்கு, என்ன இவங்க ஹீரோவே அடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஹீரோக்கெலாம் செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கா. அந்த டைம் அந்த குட்டி ராஜா பார்த்தீங்கன்னா அம்மான்ற மாதிரி கூப்பிடும்போது அந்த அம்மா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்ட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுது. ஹீரோக்கு பிரைம் மினிஸ்டருக்குலாம் ஒரு மாதிரியாக இருக்குது. இங்கிட்ட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மண்டை கலங்கி போய் வந்துட்டுருக்கா. அவன் நீ ஏன்டி இப்படி வந்துட்டுருக்க அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, ஒரு இன்சிடெண்ட்டு, என்னாச்சு நீ தான் உருவாக்குனியா, நான் ஒன்றும் உருவாக்கலாம் வந்ததில்லை அப்படின்ட்டு 2 பேர் காரில் போயிட்டுருக்காங்க. அப்போது இந்த பொண்ணு வந்து கேட்குறாங்க, உனக்கு ஏன் ஹீரோவை பிடிக்கவே மாட்டுது, நீ ஹீரோ அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு அந்த ராயல் இன்ஸ்டியூட்டில் தான் படிச்சிங்க, அப்போ உன்னை ஏதோ அவர் புள்ளி பண்ணாரா, அதனால தான் அவர் நீ வெறுக்கிறியா அப்படின்னு. ஆமாம் அவன் என்னை புள்ளி பண்ணிட்டாலும் அப்படின்னு. அப்புறம் எதுக்குடி நீ வெறுக்கிறன்ற மாதிரி சொல்லும்போது ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. இவ வந்து ஸ்கூல் படிக்கும்போது, அதாவது அந்த ராயல் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது இவ திருட்டுத்தனமாக அந்த வில்வித்தெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களா, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கதவை திறந்துட்டு உள்ளே வந்து ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்கு. அந்த டைம் அங்கே இருக்கிற லைட்ஸ் எல்லாமே ஆன் ஆகுது. ஆமாம் யார் அது அப்படின்ற மாதிரி ஹீரோ சத்தம் கேட்குது. அப்படியே திரும்பி பார்க்குற, ஆத்தாடி பிரின்ஸா அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து தெரிச்சு ஓடும்போது, நில்லு உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். என் பேர் வந்து ஜியோங். நீ என்ன பண்ணுற, வேலை பார்க்குறாளா? நான் வேலைலாம் ஒன்றும் பார்க்கல, இந்த அகாடமியில் 9th கிரேட் வந்து படிக்கிறேன். ஓ நீ ஸ்டூடெண்ட்டா, உனக்கு ரூல்ஸ் தெரியாது, இந்த மாதிரி டைமில் அனுமதி இல்லாமல் இங்கே வரக்கூடாது அப்படின்னு.
அத்துமீறி வந்த அப்படின்னா 20 பாயிண்ட்ஸ் வந்து உனக்கு மைனஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீங்களும் தான் இங்கே வந்திருக்கீங்க, அப்போ உங்களுக்கு 20 மார்க் குறைச்சிருவோமான்ற மாதிரி கேட்கும்போது, இவன் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு ஒரு பேப்பரை காட்டுறான். அதில் வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்கான், இந்த மாதிரி நைட் டைமில் அங்கே போயிட்டு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. உனக்கு மட்டும் எப்படி கிடச்சிச்சு? நான் கேட்கும்போது மட்டும் எவனுமே எனக்கு பெர்மிஷன் கொடுக்கல. எல்லாருமே இப்படி தான் பார்ஷாலிட்டி பார்த்து ரொம்ப பண்ணிகிட்ருக்கானுங்க. வரப்போகிற அந்த டோர்னமெண்ட்டில் நான் நல்லபடியாக பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எவன்ட்டையும் கேட்டேன். ஆனால் எவனுமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. அதனால இந்த ரூமோட சாவியை ஆட்டையை போட்டு நான் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஆனால் நீ அசால்ட்டாக பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. என்ன ரூல்ஸோ ரெகுலேஷனோ, அப்பா நல்லா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக என்ஜாய் பண்ணுங்க, நாங்கள் மட்டும் ஏனிமையாகவே இருந்துட்டு போயிடும் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போகிறா. இவள் பேசின விஷயங்களை கேட்கும்போது இவளுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. சிரிக்க போகிறான். அப்போ போனவ பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு வந்து வணக்கத்தை போட்டுட்டு விறுவிறுன்னு போயிட்டுருக்கா. ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி பேசியிருந்துருப்பாங்க போல். அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அவள் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கா. எங்கள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ லெட்டர்லாம் எழுதிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ராஜமாதா வராங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி உள்ளே விடுங்கன்ற மாதிரி சொல்லும்போது உள்ளே வந்து இந்த அம்மா பார்த்தீங்கன்னா நேற்று ஒன்று அடித்ததுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்கள் ஏற்றுக்கோங்க, நான் வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குது. இங்கே பாரு, நான் வந்து நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே என் பையனுக்கு நீ ஒழுங்காக ப்ராப்பராக எல்லா விஷயங்களுமே பண்ணணும், அவனுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும், நான் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்குன்னு ரொம்ப ஸ்பெஷலான பவர்ஸ்லாம் கிடையாது, அது உங்களுக்கே தெரியும் அப்படின்ட்டு இவனும் பார்த்தீங்கன்னா பேச, இந்தமாவும் பேச, இப்படியே பார்த்தீங்கன்னா சண்டை முட்டிக்கிட்டு தான் போகுது. அப்படியே ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். இவன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் 100க்கு 100 மார்க் வாங்கிட்டு வந்து அவங்க அப்பாட்ட கொடுக்கும்போது அவங்க அப்பா அப்போ தான் ராஜாவாக இருந்திருப்பாரு. இவன் பார்த்தீங்கன்னா 100க்கு 100 மார்க் வாங்கிட்டு வந்து இந்தங்க அப்பா நான் ஃபுல் மார்க் வாங்கியிருக்கேன்னு ஆசையாக ஃபுல்லாக சொல்லும்போது இந்த ஆள் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு கத்திட்டு இருக்கான். உனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது, உன்னோட டைட்டில் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. இதுக்கப்புறம் நல்லா பெருசாகி இவன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நான் நல்லபடியாக ஸ்கோரெல்லாம் பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது உன்னோட டைட்டில் இப்போ மறுபடியும் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரியே தெரியல. அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கான். இந்த அம்மா சொல்லுது, இங்கே பாரு, பொண்ணோட கடமை எனக்கும் நம்ம நாட்டு ராஜாவுக்கும் கடமை செய்கிறது தான். ஸோ நான் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒழுங்காக எங்களுக்கு பாதுகாப்பு கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவன் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். இங்கிட்டு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவங்க அப்பா கிட்டே பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்ருக்கா. அதாவது இவங்க வசதிக்கு கீழே இருக்கிறவங்கள வந்து கல்யாணம் பண்ண சொல்கிறாரு போல். அதெல்லாம் என்னால் முடியாது வைக்காது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட பிரதரும் உங்கள் அண்ணியும் பார்த்தீங்கன்னா வராங்க. ஏன் நீ கல்யாணம் பண்ண என்ன, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படி இப்படின்லாம் சொல்லும்போது ஹீரோயின் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கா. எங்கிட்ட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க ஆட்கள் கூட வெளியே போகும்போது இவர் யாருன்னு தெரில, ஒரு பெரியவர் வந்து என்ன பிரின்ஸ் எங்கேயோ வெளியே போகிற மாதிரி தெரியுது. ஆமாம், நான் வந்து ராஜாவோட அந்த பிறந்தநாள் விழா எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணல, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அதான் கொஞ்ச நாள் நான் வந்து என்னோடய ப்ரைவேட் ரெசிடென்ஸில் போய் தங்கலான் இருக்கேன் அப்படின்னு. நீங்கள் தனியாக கிளம்பி போயிட்டா ராஜாவுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா அப்படின்னு. நான் கிளம்பி போகிறது உங்களுக்கு சந்தோஷம் தானே, அப்புறம் ஏன் எப்படி கேட்குறீங்க அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். இந்த தாத்தா அந்த ராஜா மாதாவோட அப்பாவா என்னன்றது தெரியல. அந்த கிழவங்கிட்ட இந்த அம்மா பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்டு இருக்கு. இவன் வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு லேட்டாக வந்தான், வேட்டையாடுற துணியை போட்டு வந்தான், ஃபயர் வேற ஆச்சு, இது எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இங்கே பாருமா, சத்தமாக இந்த மாதிரிலாம் சொல்லாத, அப்புறம் ஒன்றா தான் தப்பாக நினைப்பாங்க. மக்கள் எல்லாத்துக்குமே இந்த ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து உடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு அகைன்ஸ்டாக பேசிகிட்டு இருக்கானுங்க. அதே சமயம் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னடா எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறது, நானே என் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்றாப்பில் மாப்பிள்ளை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு மாப்பிள்ளையெல்லாம் உட்காந்து பார்த்துட்ருக்காள. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வேற ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க, பாரு என் அழகுக்கும் அறிவுக்கும் தகுந்த மாதிரி மாப்பிள்ளையை அமுச்சு விட்றீன்னா என்னடி நீ வீணாக போனவங்களை அமுச்சு விட்ருக்கீங்க அப்படின்னு. என் ரேஞ்சுக்கெலாம் நான் அந்த ஹீரோவையே, நான் ஏன் அந்த ஹீரோவை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வருது. எங்கிட்ட ஹீரோ பார்த்தீங்கன்னா ட்ராயிங்லாம் பண்ணிகிட்ருக்கான். அப்போது அந்த ஹையன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நான் தான் உங்களை வார்ன் பண்ணேன்ல, அந்த வேட்டையாடுற துணியை அந்த ஈவெண்ட்டுக்கு போட்டு வர வேணாம் அப்படின்னு. இப்போ இந்த நியூஸ் தான் ஹைலைட்டாக இருக்குது, எல்லாருமே இதை பற்றி தான் பேசுகிறாங்கன்ற மாதிரி சொல்லும்போது அவ்வளோ பெரிய ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு, அதெல்லாம் நியூஸில் எழுதாமல் நான் இந்த ட்ரெஸ்ஸு போட்டு வந்து தான் எழுதியிருக்கானுங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவனுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, ஆகமல்ல அப்படின்ட்டு. எங்கிட்ட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ எப்படி நம்ம கல்யாணம் பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கா. அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, உனக்கு மண்டையிலே தான் அடிக்கடி பட்டுருச்சா,
அவர் வந்து கிராண்ட் பிரின்ஸு. அவரை போயிட்டு நீ எப்படி கல்யாணம் பண்ணுவ? ஏன் முடியாது? என்னோட அழகு என்ன, அறிவு என்ன, என்கிட்ட இருக்கிற காசு என்ன, இதெல்லாம் வச்சு நான் கிராண்ட் பிரின்ஸை வந்து கல்யாணம் பண்ணிப்பேன்ற மாதிரி சொல்லும்போது பைத்தியமாக தான் ஆயிடுச்சு போல் அப்படின்ற மாதிரியே அவங்க ஃப்ரெண்டு பார்த்துட்ருக்காங்க. நான் வந்து அந்த ராயல் ஆடியன்ஸுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக என்னை கூப்பிடுவாங்க, என்னை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லும்போது எங்கிட்ட ஹீரோட்ட அந்த ஹைவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இந்த மாதிரி ஹீரோயின் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கா, ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு. யார் அவ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கேஸ்டல் பியூட்டியோட சிஇஓ, அவங்க குடும்பத்திலேயே இல்லீகலான சைல்டு அப்படின்ட்டு ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறான். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வருது. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவள் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறா. இதை பற்றி இங்கிட்ட ஹீரோட்ட சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டு அவள் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காளா, ரிஜெக்ட் ரிஜெக்ட் ரிஜெக்ட்னு சொல்லிட்டே இருக்கான். இவனும் சலிக்காமல் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெக்வஸ்ட் கொடுத்து கொடுத்து ஒரு கட்டத்தில் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தோணுது. ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பான், என்னோட ஜூனியர் அலுமினுக்கு என்னால் இந்த ஹெல்ப் தான் பண்ண முடியும் அப்படின்னு. அந்த விஷயம் ஞாபகம் வந்தோடனே அந்த நேமில் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் அமுச்சு வைக்கிறா. எங்கிட்டே அந்த ஹைன் வந்து ஹீரோட்ட சொல்லிகிட்டு இருக்கான், இந்த மாதிரி திரும்பவும் அவன் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு. எது திரும்பவுமா அப்படின்ட்டு அவன் ஷாக் ஆகும்போது இப்போ எந்த பேரில் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கான்ற மாதிரி கேட்கும்போது இது ஜூனியர் அலுமின் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு, இதையும் நீங்கள் ரிஜெக்ட் தானே பண்ண போகிறீங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். அது எப்படி என்னோட ஜூனியர் அலுமினை சீனியர் அலுமின் எப்படி ரிஜெக்ட் பண்ணுவாங்க, பெர்மிஷன் கொடுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டால் ஹையூனுக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்குது. எங்கிட்ட ஹீரோனுக்கு இதை பார்த்தோன்னா ஒரே ஜாலி. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடிஷனுக்கு தான் வந்திருக்காங்க, அதாவது ஹீரோக்கு வந்து பொண்ணு பார்க்க போகிறாங்க, அதுதான் இந்த ஆடிஷன். ஹீரோன் பார்த்தீங்கன்னா அப்படியே மாசாக வந்திருக்காப்புல. இந்த விஷயம் அந்த ராஜமாதாவுக்கு போகுது. எது அந்த பொண்ணை நம்பலாமா, நம்பிக்கைக்குரிய பொண்ணாக இருப்பாளா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கிட்ட ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஹீரோவை மீட் பண்ணுறதுக்கு வந்திருக்காப்புல. ஹீரோவை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கா. அவனும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, இப்போ நான் உன்னை எப்படின்னு கூப்பிட்றது, நீ தான் நிறைய நேம் வச்சுருக்கே அப்படின்னு. நீங்கள் என்னை ரெஃபர் பண்ண அந்த நேம்லேயே என்னை கூப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு உள்ளேருந்து ஒரு ரெட் கலரில் எதையோ எடுக்கிறா. நான் வந்து உங்களை ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறலாமா அப்படின்ட்டு டைரெக்டாக வந்து கேட்குறா. ஸோ ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு சிரிக்கிறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. இந்த ட்ராமா எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் செகண்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா செம்மையாக தரமாக இருக்கும். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.